மகளிர் உரிமை தொகை திட்டம் நாட்டிற்கே முன்னோடி திட்டம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது மகளிர் உரிமையை பாதுகாத்திடவும் அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்திடவும் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட முத்தான திட்டம்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் எனவும், இல்லங்களில் மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தும் இந்த திட்டம் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1.31 கோடி மகளிர் பயன்பெறும் இந்த திட்டத்தை பிற மாநிலங்கள் பின்பற்றுவதாகவும், அதுவே இந்த திட்டத்தின் வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடே போற்றும் இந்த திட்டத்தில் எதிர்வரும் மாதங்களிலும் மகளிர் பயன்பெறும் வகையில் பிப்ரவரி மாதத்துடன் மார்ச், ஏப்ரல் மற்றும் கோடைக்கால தொகுப்பு என 5000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தியது தமிழ்நாடு இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனதாகவும், மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்ததாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார்.